போய் போகும்போது நல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கன்றமாணிக்கம் மஞ்சு விரட்டு வெளிவிரட்டு நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து சண்டியர் பஸ் சார்பாக வந்து 4 மாடுகளை ஏற்றிட்டு போயிடுச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் பேக் பண்ணி போயிட்டோம். ஸோ நல்லா ஒரு குட் வைப்பு குடிச்சு நல்ல ஒரு வைப்பு ஹாப்பியாக எல்லாருமே சாப்பிட்டு ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபீல் கிடச்சிது. எல்லாருமே குடும்பமாக வந்து ஒரே குடும்பமாக பயணித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சண்டியர் பஸ் குழு வந்து நல்ல முறையில் பயணித்து கொண்டிருக்கோம். ஸோ அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டுக்கிறதா நம்ம டீம் கேப்டன் தினேஷ் அண்ணன். ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று மாடு 15 பாஞ்சிருச்சு. ரொம்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிறையா காணொலிகள் என்னால் பதிவு பண்ண முடியல. இல்லைனா மேலும் காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கலாம். அடுத்து ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றமாணிக்கம் மஞ்சு விரட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போது சரியாக மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:34. சரியாக 10 மணி போல் மாடெலாம் அவுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு மாடுகளும் நல்ல முறையில் தயார் பண்ணி மாட்டோட உரிமையாளர்கள் நல்லா சோடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கூட்டம் அவ்வளோவா வரல. 10 மணி போல் இந்த இடமே வந்து விழா கோலமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து தொழுவம். ஸோ தொழுவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை ஒவ்வொன்றா வந்து அடைச்சி அவுப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கிரவுண்ட்லேயும் பொட்டல்லையும் கூட்டம் சேர அவுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து கன்றமாணிக்கம் மஞ்சு விரட்டு. ஸோ இப்போ திருப்பூர் சண்டியர் பஸ் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா 4 மாடு வந்திருக்கு. இது வரைக்கும் 4 மாடு ஏறி இருந்திருக்கோம். நம்ம மாடுகள்லாம் தயாராகிட்டுருக்கு. நம்ம மாடுகள்லாம் ஸோ கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாட்டு வரலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நிப்பாட்டு வந்திருக்கோம். ஸோ இது மாதிரி தான் வந்து வெள்ளி மணி கட்டுவாங்க மேலே நெத்தியில். இது மாதிரி சலங்கையும் கட்டுவாங்க. மஞ்சு விரட்டை பொறுத்த வரைக்கும் சலங்கைங்கிறது ரொம்ப மெயின். இந்த நெத்தியை சுற்றி வெள்ளி கட்டுறதும் அதுவும் ரொம்ப மெயின். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கட்டுவாங்க. அண்ணே நீங்கள் எந்த ஊர்ண்ணே? இந்த மாடு எந்த ஊர்லேருந்து வருதுண்ணே? பூலாங்குறிச்சி. பூலாங்குறிச்சி எங்கண்ணே இருக்குது? சிவகங்கை மாவட்டம்ண்ணே. இந்த நெத்தி சுட்டி எதுக்குண்ணே மஞ்சு விரட்டுக்கு மட்டும் கட்டுறீங்க அண்ணே? குலசாமி. இது வந்து நம்ம எப்போவுமே கட்டி தான் மாடு அவுக்கணுமா மஞ்சு விரட்டை பொறுத்த வரைக்கும்? இது எதுக்காக கட்டுறீங்கண்ணே? சரி சரிண்ணே. இந்த துண்டெல்லாம் கட்டுறாங்களா, மணியெல்லாம் கட்டுறாங்க, அதான் எதுக்குண்ணே மஞ்சு விரட்டில்? ஓ, இதை கட்டி அவுக்கும்போது இப்போ மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் மாடை வந்து ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே மாடை பிடிச்சோம்னா முடிஞ்சுது. அதுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க. மஞ்சு விரட்டில் என்னென்ன பரிசு கொடுப்பாங்க? அப்போ இதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வரீங்க? பரிசுக்காக இல்லை, நம்ம மாடு ரிசல்ட்டுக்கு ஆகணும், நம்ம மாடு விளையாடணுன்றக்காக வரீங்க. உங்கள் பேருண்ணே? பாலாண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே மாட்டோட பேருண்ணே? சின்னா. ரொம்ப நன்றிண்ணே, நன்றிண்ணே. தமிழர்களோட பாரம்பரியம். சிறுவர்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்வமாக மேலே உட்காந்துருக்காங்க. இன்னும் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு வந்திருக்காங்க இந்த விழாவை பார்க்குறதுக்கு. இந்த திருவிழா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது திருவிழா தான். இது வந்து ஒரு வேடிக்கை ஜல்லிக்கட்டு, அதுதாண்டி இது ஒரு திருவிழா இந்த மக்களுக்கு. ஸோ எல்லாருமே வந்து குடும்பமாக வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிக்க வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு திரும்புறக்குள்ளேயுமே நம்ம வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா 2 மாடு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாடோட டீட்டெயில்ஸ் பற்றி கேட்போம் நம்ம. அண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? அண்ணா சுள்ளங்குடியிலேருந்து வரீங்களா? ஓகேண்ணே. சுள்ளங்குடி எங்கண்ணே இருக்குது? வெள்ளக்குதிரை. சூப்பர்ண்ணே. இது வரைக்கும் எத்தனை விரட்டில் அவுத்துருக்கீங்க? நிறைய மஞ்சள் அவுத்துருக்கோம்ண்ணே. நம்ம வருஷம் கன்றமாணிக்கு கொண்டு வந்துடுறது. ஓ, ஓகே. எங்கே இருந்தாலும் ஆளே இல்லைனாலும் ஆளை போட்டு பிடிச்சிட்டு வந்துடுறது. ஓ, கன்றமாணிக்கத்துக்கு வருஷம் கொண்டு வந்துருவீங்க நீங்கள்? ஓகே. சூப்பர்ண்ணே. இது ஒரு வாடியில் தான் அவுத்துருக்கீங்களாண்ணே? வாடி வட மஞ்சு விரட்டு சிவகங்கனாவே அதான் ஃபேமஸ். ஓகேண்ணே. சரி, ஓகேண்ணே. நன்றிண்ணே. ஸோ நாங்கள் வீடியோ கவரேஜ் முடிச்சுட்டு இருக்கக்குள்ளேயுமே நம்ம டீம் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம டீம். ஸோ சண்டியர் பஸ்லேருந்து 2 மாடு மட்டும் தான் இங்கே நிற்கிது. இன்னொரு மாடு அங்கே வெயிட்டிங்கில் நிற்கிது. ஸோ இதை அவுத்து நம்ம பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே நிற்கிறதும் நம்ம பசங்க தான் வந்தாச்சு.
ஸோ நம்ம டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இன்ட்ரோ கொடுத்துடலான்னு சொல்லி தான் நான் பேசுகிற ஆடியோ கொஞ்சம் டிலேவாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன் மைக் சவுண்ட்னால. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு, நம்ம டீம் தலைமையோட காளை. இது திருப்பூர் மாவட்டம் மன்னர் ராஜாண்ணனோட மாடு. இவர் தான் நம்ம மன்னர் ராஜாண்ணன். ஸ்கார்பியோ ஒன்று தீப்போக்கில் போய்கிட்டு இருக்கு. கூட்டம் இப்போது வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ சரியாக மணி பார்த்தீங்கன்னா 9:45. ஒரு 10லேருந்து 12 நிமிடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா காளைகள் வரத்தும் அதிகமாகிடுச்சு, வீரர்களோட வரத்தும் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு விழாவை சிறப்பிக்க உள்ளூர் வெளியூர் மக்கள் அனைவருமே வந்து சிறப்பான முறையில் பங்களிப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கமிட்டியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் 10 மணிக்கு தொழு வழியாகவும் மாடுகள் அவுப்பாங்க. அதே மாதிரி வெளியே நம்ம பொட்டல்லையும் மாடு அவுப்பாங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். டிராக்டர் உள்ள நின்றுருந்துச்சு, டிராக்டர் எடுக்க சொல்கிறாங்க. எல்லா வண்டிகளையுமே வெளியெடுக்க சொல்கிறாங்க. அதுவும் நல்லது தான். என்ன ரீசன்னா மாடு வந்து டாடா ஏசி மேலே மோதி டாடா ஏசிக்கும் சரி மாடுகளுக்கும் சரி நிறையா வந்து பாதிப்புகள் ஏற்படும். அந்த அண்ணன் ஜல்லிக்கட்டு காதலர் போல இருக்குது, செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த வயசுலையும் நம்ம ஐயா அவரோட அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணும், அவரோட காளையோட திறமையை பார்க்கணுன்றக்காக இந்த வயசுலேயும் ஐயா வந்து அவரோட காளையை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். காளையர்கள் தயாராக இருக்காங்க மாட்டை பிடிக்கிறதுக்கு. குடும்பமாக கொண்டாடும் விழா திருவிழா நமது மஞ்சு விரட்டு விழா. மாட்டை வெட்டியாச்சு, இன்னும் தொழுவு மாடே வெட்டல, அதுக்குள்ளே வெட்டிட்டாங்க. நல்ல ஒரு வேகத்தில் ஓடிட்டு இருக்கு மாடு. அடுத்து நம்ம பக்கத்துலேயே ஒரு மாடு, இந்நேரம் கொஞ்சம் இல்லைன்னா பிடிச்சிட்டாரு. நல்ல வேலை. அடுத்த மாடு அவுத்தாச்சு. நல்ல ஒரு ஸோ விரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான். மாட்டோட வேகத்துக்கு ஓடி மாட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வெள்ளைக்காலை சீரி பாஞ்சு வருது. அப்பா ஜஸ்ட் மிஸ். அருமையான காலை. மாடு வருது. இங்கிட்டு மாட்டை பாரு, அங்கிட்டு நம்ம மாட்டை பாரு. இங்கிட்டு இருக்காங்க ஆளு பூரா. மாட்டு வரத்து.
சொல்லப்படி ஆளுடா ஆளுடா நல்லா கொம்பு ஒரு ஆள் கட்டினா நல்லா பண்ணணும். அதே வாடி நீ கடவி குடினா உனக்கு நிற்கும் நான் கடவி குடினா தள்ளி வாங்க அவர் பிடிச்சிக்குவாரு ஏண்டா மாட்டுக்கு மூக்கு குத்தியாச்சு. மேட்டு கருப்பு சிவகங்கை புள்ளிங்கோ. புள்ளிங்கோவை பார்க்க போய் மாடிட்ட குத்து வாங்கியிருப்பேன். இப்போ ராஜபாய் அவுத்து சுத்த விடுவோம். ஆனா இங்கிருந்து அவுத்து விட்டுருவோம். காரு 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 ஸோ அதை முன்னாடி போன அந்த மரமாடு வந்து அவுத்துட்டு அந்த மாடு வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப கொண்டுத்தனம் பண்ணனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதை அவுத்துட்டு கட்டி வச்சுட்டு திருப்பி வந்து நம்ம ராஜுபாய் அவுக்க வரும்போது நம்ம தினேசனுக்கு மாடு 15 கொஞ்சம் தையல் போடுற நிலைமை வந்துருச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து டக்குன்னு ஆம்புலன்ஸ்லேருந்து இங்கே வந்தாச்சு கேம்புக்கு. ஸோ இங்கே கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கும்போது தெரியுது என்ன ரீசன்னா நிறைய பேருக்கு வந்து அடிபட்டுருக்கு. அதில் வந்து நல்லா பார்க்கவே முடியல, ரொம்பவுமே வந்து மோசமான காயங்கள்லாம் அடைஞ்சு வந்தாங்க. காட்ஸ் கிரேஸ் நம்ம கடவுள் புண்ணியத்தில் பெரிய காயம் இது ஏற்படல. எனக்கு வந்து ஒரு இன்ஜுரி, அந்த இன்ஜுரி வந்து மிகவும் வலிக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இவங்க பட்ட அந்த காயங்கள்லாம் பார்க்கும்போது கடவுள் புண்ணியத்தில் நமக்கு அந்த அளவுக்கு பேச எதுவும் ஆகலை அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணோம் கொஞ்ச நேரம். இன்ஜெக்ஷன் வந்து மொத்தம் 6 இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க.
தையல் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. அந்த வலி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டாலுமே அந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சு அவருக்கு. ஸோ இவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெரிய இன்ஜுரி. அந்த ஐயா இருந்தார், அவருக்கெல்லாம் ரொம்பவுமே பெரிய இன்ஜுரி. அதே மாதிரி இருக்கா இரு ஒன்றுமே இல்லை. கண்டமாணிக்கம் வேடிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸோட தேவைகள் நிறைய இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் ரொம்பவுமே குறைவாக இருந்துச்சு. மிச்சப்படி நிர்வாகம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காவல்துறையோட ஒத்துழைப்பு ரொம்பவுமே அதிகமாக நல்ல ஒரு முறையில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 2 பர்சன்ட் இருப்பாங்க இந்த 108 ஆம்புலன்ஸில் மட்டும். எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டுமே நான் இருக்கக்குள்ள ஒரு 15 தடவை போயிட்டு வந்திருப்பார். இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கிரவுண்டு தாண்டி அந்த கடைக்கோடி கிரவுண்டில் இருக்காங்க. ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லை. ஃபோன் அடித்தாலுமே வந்து டவரில் அந்தளவுக்கு கிடைக்கல. சொல்லலாம் அங்கேருந்தே தூக்கிட்டு வந்துருக்காங்க போல இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி வரல, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பதிவு பண்ணேன். ஸோ இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி தேவைப்படுச்சு ஒரு ஐயாவுக்கு. அந்த வண்டிக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காளைகள் நல்ல விதமாக விளையாண்டுச்சு என்னால். ஆனால் அதை பதிவு பண்ண முடியல. சரிங்களா, நான் எய்ம் பண்ணி போனது நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ அந்த விஷயம் இப்போ இந்த பையன் ஸோ இந்த மாதிரி நல்லா விளையாண்டுட்ருக்கோம். ஸோ அதை கவரேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். கவரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு மாடு வந்துச்சு. ஆனால் மாடுனே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு என் பக்கத்தில் ஒரு மாடு ஒரு செகண்ட் நூலில் உயிர் தப்புன்னு சொல்லும்போது அது இப்போ தான் நடந்துச்சு. அதை நீங்கள் பாருங்களேன். இப்போ தான் நான் கீழே விழுந்து எந்திரிக்கிறேன். நான் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு அண்ணனை தேடினேன். அண்ணனை தேடிட்டு அடுத்து பார்க்குறேன் என்ன பாயை வந்து நான் படுத்துட்டேன். ஒரு நூலில் உயிர் தப்பிச்சிட்டேன். ஆனால் இன்னொருத்தர் வந்து அங்கே அதே மாட்டில் வந்து குத்து வாங்கிட்டாரு. பாருங்கண்ணே, அவர்கிட்ட போய் அவர் தூக்கவும் முடியல. அவர் ஒரு மாதிரி ஷாக்லேயே இருந்தார். அப்புறம் ஆம்புலன்ஸை பார்த்து நிப்பாட்டி ஆம்புலன்ஸ் நிப்பாட்டாமல் அவங்க உள்ளே ஆல்ரெடி பேஷண்ட் இருக்காங்க நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அடுத்து இங்கேருந்து தூக்கிட்டு போய் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தது.
இல்லைங்கண்ணா அட்டோட்ட அவுட்டு வந்துடுவோம். போகும்போது எல்லா போதும் வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. கன்றமாணிக்கம் மஞ்சு விரட்டு இனிதே நிறைவடைந்தது. எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. வண்டி வாகனம் போட்டோம். நான் சொல்றேன்ல வண்டி போட்டோம்.